கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய் கடவுள் புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை பொசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கடவுள் நம் மத்தியிலே செய்து வருகிற நன்மைகள் மேன்மைகள் ஏராளம் உண்டு. அந்த ஏராளமான நன்மைகள் மத்தியில நான் யாருக்காக வாழ்கிறேன் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லுவார்கள், சிறு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அது எதற்கு அழுகிறது என்று சொல்லி தாய்க்கு தெரியும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த தாய் அந்த குழந்தையோடு ஒன்றித்து இருக்கிறபடியினாலே அதனுடைய உள்ளத்தின் நோக்கங்களை புரிந்தவளாய் காணப்படுவாள் என்று சொல்லி. ஆண்டவரும் கூட தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் கரிசனையோடும் அக்கறையோடும் இருக்கிறபடியினாலே ஒவ்வொருடைய நிலைகளை பார்த்த மாத்திரத்திலே அவர் தீர்மானித்து விடுகிறார். இங்கே தன்னுடைய ஆசையை பிரித்து கேட்ட மக்கள் மத்தியில பொருளாசையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அது மனிதனை எப்படி வீழ்ச்சியடைய செய்கிறது என்பதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். ஒருவேளை சரியாக இந்த பகுதியில் சொல்ல வேண்டுமா, இஸ் a man of selfish, is a man of selfish. சுயநலம் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சுயநலம் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கிறது. மற்றவர்களை குறித்து எந்த சூழலிலும் அவன் சிந்திக்கிறவனாய் காணப்படவில்லை. சில மக்களை சொல்லுவார்கள், இஸ் a sadist என்று சொல்லுவார்கள். யாரு? மற்றவன் வேதனைப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவன சாடிஸ்ட்னு சொல்லுவார்கள். இன்னொரு சிலர் பார்த்தாங்கன்னா they are the man of cheerful என்று சொல்லுவார்கள். மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்கிற, சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கிற, தன்னுடையதை பகிர்ந்தளிக்கிற மக்கள் என்று சொல்லுவார்கள். இங்கே ஐஸ்வர்யவான் யார் என்று சொன்னால் மேன் ஆஃப் செல்ஃபிஷ், சுயநலவாதி. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து வைக்கப்படும், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டான், சிந்தித்து கொண்டான். இவனுடைய சிந்தனையெல்லாம் நான், என், நீ என்று சொல்லுகிற நிலைதான் காணப்படுகிறது. வாருங்கள் என்னோடு கூட என்கிற வார்த்தை வரவில்லை. என்னோடு கூட மகிழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நிலைப்பாடு வரவில்லை. தன்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனை அங்கே காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவன் தருகிற இந்த உலக வாழ்க்கையில அநேக மக்கள் கஞ்சிக்கு கஷ்டப்படும் பொழுது இவன் களஞ்சியத்தை கட்டுகிறவனாய் காணப்படுகிறான். கஞ்சிக்கு கஷ்டப்படும் பொழுது களஞ்சியத்தை கட்டுகிறவனாய் காணப்படுகிறான். தன் சொத்தில பங்கையோ நேரத்தையோ விளைச்சலையோ மற்ற மக்களிடத்துல செலவிட மனதில்லாதவனாய் அவன் காணப்படுகிறான். இவனுடைய சிந்தனையின் முழுமையும் ஒரு முதலாளித்துவ சிந்தனை. அடிமைப்படுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும், மற்றவர்களை தனக்கு பயனாளிகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் தான் செய்கிற எந்த செயலிலும் மற்ற மக்களுக்கு எந்த பங்கும் சென்று விடக்கூடாது. பாருங்கள், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு. பாருங்க, எத்தனை காரியங்கள். அவன் மட்டுமே சாப்பிடணும், அவன் மட்டுமே குடிக்கணும், அவன் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் என்கிற சிந்தனை. இன்றைக்கு ஆண்டவர் சுயநலவாதிகளை விரும்பவில்லை. என் ஆண்டவர் சுயநலத்தை விரும்பி இருந்தால் உங்களுக்காக எனக்காக சிலுவை பாடுகளை சுமக்க நேரிட்டிருக்காது. என் ஆண்டவர் தன்னை இழந்து நம்மை மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருக்காய் இழக்கவும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் இழக்கவும், சுயநலத்தை வெறுத்து பொதுநலத்தில் ஈடுபாடுகளை காண்பிக்கவும் ஆண்டவர் அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு அர்ப்பணிப்போம், கடவுள் வெள்ளத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்கள் நிரப்பி காத்துக்கொள்ளும் சாமி. தேவையுள்ள மக்களுக்காய் செபிக்கிறோம். தேவரீ தம்முடைய தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ளும். சுயநலத்தோடு வாழாதபடிக்கு பொதுநலத்தோடு உங்களை பின்பற்ற நிலையில் வாழ உதவி செய்வராக. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் பிரவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். தேவனுடைய கரம் அவரோடு இருக்கட்டும். அவர்கள் எடுத்து இந்த ஊழியத்தில் கொடுக்கிற எல்லா தாங்குதலுக்காக நீர் ஆசீர்வதித்து மேன்மைகள் நன்மைகளை கொடுத்து தாங்கும் சாமி.
உமக்கு பிரியமான காரியங்கள் தொடர்ந்து செய்ய உதவி செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.